அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கான வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், ராமநாதபுரத்திலேயே தங்கிட்டீங்க, அங்கேயே பிரச்சாரத்துல ஈடுபட்டு வரீங்க, தீவிரமான பிரச்சாரம் பாக்குறோம். எப்படி இருக்க தொகுதி மக்களின் மனநிலை? அதாவது ராமநாதபுரத்திலே நாங்க தங்கி இருக்கிறோம்னா இந்த அதிமுகவை மீட்டெடுக்கணும், கயவர்கள் கையில மாட்டி இருக்கிற அதிமுகவை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு உரிமை மீட்பு குழுவோட தலைவராகவும் இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால கள நிலவரம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, கள நிலவரம் இன்னைக்கு ஊரறிஞ்ச விஷயம். தமிழ்நாடு பட்டி தொட்டி கிராமத்துல எல்லாம் பலாப்பழம் சின்னத்தோட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கள இறங்கி இருக்கிறாங்க, இந்த கட்சியை மீட்டெடுக்க இறங்கியிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களால 3 முறை முதல்வராக்கப்பட்டவர் இன்னைக்கு ஒரு களம் இறங்கி ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்துல நின்று போட்டியிடுகிறாருங்கிற ஒரு தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பரவலான பேச்சுகள் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் பேசி இருக்கு. ராமநாதபுரத்துல ரொம்ப நாங்க பிரச்சாரம் போற இடத்துல எல்லாமே ஐயா ஜெயிச்சிருவாங்க, நீங்க எதுவுமே பார்க்காதீங்க, ஐயா இன்னைக்கு அதிகமான வாக்குல வெற்றி பெற்றுருவாங்கங்கிறதா எங்கேயுமே கேட்கிற குரல். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக கூட்டணியோட இருக்கிற நவாஸ்கனி ஒரு பேர்ல அலிகேஷன் நிறைய இருக்கு, அவர் பேர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தொகுதி பக்கமே வரல. அதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லி வால் போஸ்டர் அடிச்சது இந்த மாவட்டத்துலதான். எம்பிஏ நாடாளுமன்ற உறுப்பினரை கண்டா வர சொல்லுங்கன்னு அடிச்ச மாவட்டமே ராமநாதபுரம் மாவட்டம். அப்போ அந்த நவாஸ்கனி மேல ஒரு எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில இருக்கு, அது இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலேயே இருக்கு. அது குறிப்பா நீங்க பாத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலேயே அந்த ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது. அததான் எங்களுக்கு எல்லாம், அதாவது இப்போ நீங்க எடுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்துல ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாருன்னா, 3 முறை முதல்வராக இருந்தவர், அவருக்கு கேபினெட் அந்தஸ்து கிடைக்கும், கண்டிப்பா ஒரு மத்திய அமைச்சர் கொடுப்பாங்க. அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துல நம்ம அறிஞர் அவரு அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ராமநாதபுரம் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ங்கிறது இன்னைக்கு எல்லா மதங்களையும் சார்ந்தவங்க பேசக்கூடிய கட்டாயத்துக்கு வருது. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதை ஒரு வரலாறே நீங்க எடுத்துக்கலாம். நீதி கேட்டு போராடி தான் நாங்க இந்த ராமநாதபுரத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லி ராமரோட பிராணத்திலேயே இருந்தா கூட ஐயா பசுமன் பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா கூட இந்த இடத்துலயே நின்று வெற்றி பெற்றிருக்காரு. ஐயா மூகே தேவர் அவர்களும் கூட சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஒரே சமயத்துல நின்று வெற்றி பெற்று நின்ன வரலாறு இருக்கு. எல்லாருமே தன்னுடைய இயக்கத்துக்காகவும் போராடினவங்க, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு போராடினவங்க. அதே போலதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஜாதி மதம் மொழி போனவை எல்லாம் இல்லாமல் அவருடைய ஒரே கொள்கை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த கொள்கை, புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில இந்த கழகத்தை மீட்டெடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், மீண்டும் தமிழகத்தில் அதிமுகவோட அரியணை ஏறணுங்கிற ஒரே காரணத்துல இந்த களத்துல இறங்கி இருக்காரு. யாரையுமே இதுல துன்புறுத்த வேண்டாம். நானே அதுல, ஏன்னா அவரு சில விட்டு கொடுத்ததுனால இதுல உள்ள பிரச்சனைகள்னால நானே இதுல கலங்கானுங்க, இதனால எந்த தொண்டனும் பாதிக்க வேண்டாம் ஒரே ஒரு இதுல இது பண்ணிருக்காரு. இப்ப ராமநாதபுரத்துல இருக்கிற அதிமுக வேட்பாளர்கள் எப்படி ஓபிஎஸ் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பரம்பரை ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, ஓபிஎஸ் ஆதரிச்சிருவாங்களா? இல்ல, உங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் எல்லாமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தானே இருக்கிறாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் பணம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், இப்போ இங்க இருக்கிற வேட்பாளரு அண்ணா அப்படி கிராஸ் ஆனாலே அவர் கையை எடுத்து கும்பிடுவாரு, அவரே அண்ணா பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டுருவாரு. இப்ப இங்க இருக்கிற வேட்பாளரு அண்ணனுக்கு அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு எண்ணம் இருந்தா
ரெட்டையில சின்னத்துல நிக்கிற அந்த வேட்பாளரே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுவாருங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டா கட்சியை ஒருங்கிணைக்கணும். கட்சி ஒருங்கிணைச்சாதான் நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வர முடியும். அது கூட எடப்பாடியோட ஆணவத்தை அழிக்கணும், அகம்பாவத்தை ஒடுக்கணும். இதுக்கு பலாப்பழ சின்னத்துல ஓட்டு போடணும். இதுதான் எல்லா அதிமுக தொண்டனுடைய இது. எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் விட்டுருக்காரோ 40 தொகுதியிலையும் டெபாசிட் கூட இழக்கணும். அந்த ஒரு சூழ்நிலை தான் அதிமுக தொண்டர்கள் வேலை செய்யறாங்க. 40 தொகுதியிலுமே அதே எண்ணத்துலதான் எல்லா அதிமுக தொண்டர்களும். அப்பதான் எடப்பாடியோட ஆணவம் அழியும், அகம்பாவம் குறையும். அப்போ நம்ம கட்சியை ஒருங்கிணைக்கணும். அந்த நிர்வாகிகளுக்குள்ளாடே ஒரு பூசல் உருவாகும். அப்ப கட்சியை ஒருங்கிணைக்க அவர் முயற்சி எடுப்பாரு. இல்லைன்னா அவர் எம்ஜிஆரை விட அம்மாவோட பெரிய தலைவன் சொல்லிடுவாரு. அதனால ஒரு தொகுதி கூட ஜெயிக்க கூடாதுங்கிறதுல எல்லா அதிமுக தொண்டனும் வேலை செய்யறாங்க, எல்லா மாவட்டத்திலயுமே. அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற ரெட்டையிலை சின்னத்துல நிக்க வேட்பாளரே என்ன செய்வாரு? அவருக்கும் தெரியும்ல, தன்னை பலியாடு ஆக்கிட்டாங்க, நம்ம ஜெயிக்க போறது இல்ல, அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்காக மக்கள் எவ்வளவு ஆதரவோட இருக்காங்க, நம்ம இங்க இருந்து விருதுநகர்ல இருந்து அங்க இருந்து இந்த பக்கம் நம்ம நிக்கிறோம் இருந்தா கூட யாரோட நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அவரே பலாப்பழத்துக்கு ஓட்டு போடுவார். வேணா நீங்க பாருங்க. அவர் மனசாட்சி உள்ளவரா இருந்தால் அவர் ரெட்டையிலை சின்னத்துக்கு வாக்கு கேட்க மாட்டார். அண்ணன் பலாப்பழத்துக்கே நீங்க ஓட்டு போட்டு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஜெயிக்க வைங்கம்பாங்க. அதுதான் உண்மை. அதுதான் இங்க இருக்கிற கள நிலவரம். பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படி போயிட்டு நாடாளுமன்ற தேர்தல் நின்றுட்டு அங்கே போய் வாக்கு கேட்டுக்கிட்டு இவர் ஒரு எம்பி இதுக்காக நின்றுட்டு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவருடைய தரத்தையே அது குறைக்கலுங்களா சார்? ஒரு 3 முறை முன்னாள் முதலமைச்சரா நீங்க தரம், அதாவது தரம் நீங்க நினைக்காதீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கவுன்சிலர் பதவி கொடுத்தாங்க, நகரசபை தலைவர் பதவி கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அடுத்த வருவாய்த்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க, எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்தாங்க. ஏன் நாடாளுமன்றத்துல பிரதமருடைய மாநாடுல அந்த இடத்துல தமிழ்நாடு முதல்வர் இருக்க வேண்டிய இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை உட்கார வச்சு கூட பார்த்து அத உரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஆனா புரட்சி தலைவி அம்மா கொடுக்காத ஒரே பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் மத்திய அமைச்சர் பதவியும் இந்த ராமநாதபுரம் மக்கள் கொடுக்க போறாங்க. ஏன் நீங்க அப்படி பார்க்கலாமே? நல்லவரு, அமைதியானவரு, பண்பாளரு, மக்களோட மக்களாக மக்களுக்கு வேண்டிய குறைகளை தீர்க்கக்கூடியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில வந்தவர். அவர் எந்த மாற்று சிந்தனை இல்லாதவர், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்ப அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு கேபினட் அந்தஸ்துல உட்கார வச்சா இப்ப அவரே இந்த கச்சத்தீவை மீட்கலாம், மீனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஏன்னா இந்த மாவட்டத்துக்கு ஒரு மத்திய அமைச்சர் கிடைக்கலையே. காங்கிரஸ்ல இருந்தும் நமக்கு எந்த மத்திய அமைச்சர் கிடையாது. பிஜேபியில இத்தனை நாள் இருந்தும் நமக்கு அந்த மத்திய அமைச்சரோட இது கிடைக்கல. அதனால அந்த ஒரு அங்கீகாரம் மக்களுக்காக கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது இல்ல. இப்போ இடைத்தேர்தலை சந்திக்கணும்னா அதாவது இந்த மாதிரி ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா ஒரு பெரிய விஷயம். பெருந்தலைவர் காமராஜர் சொந்த தொகுதி விருதுநகர்ல தோத்தாரு. ஆனா அவர் நாகர்கோவில் நாடாளுமன்றத்துல வெற்றி பெற்றார். அதுக்கெல்லாம் ஒரு நம்மளுடைய திறமை, நம்மளுடைய தைரியம், இது அதெல்லாம் ஒவ்வொரு தலைவர்களுக்கு தான் வரும். நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. இப்ப புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு திமுக இருந்து தீய சக்தி கருணாநிதியால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக இருந்து வெளியேற்றின உடனே புரட்சி தலைவர் சந்திச்சது ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தல். நான் வரலையேன்னு சொல்லி ஓரங்கட்டி போய் உட்காரலையே. நல்லா புரிஞ்சுருங்க. சிலவங்க இப்ப சில நடிகர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு தடவை போய்கிட்டு ரெண்டாவது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் திமுக அடமானம் வச்சு கட்சி அடமானம் வச்சுட்டு போற நடிகர்கள்லாம் நம்ம பாக்குறோம். அந்த மத்தியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள வழியில தானே களங்காணுன்னு சொல்லி சோதனையான காலத்திலையும் களம் இறங்கி மக்களை சந்திக்க ஒரு திராணி உள்ளவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். நீங்க அதை தான் நீங்க பார்க்கணும். அந்த தைரியம் யாருக்கும் வரலையே. எடப்பாடிக்கு தைரியம் இருக்கா? எடப்பாடிக்கு கட்சியோட தேர்தல் நடத்துவோம்னு சொல்றாங்க. நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களின் தீர்ப்பு பிரகாரம் ஒரு கமிஷனர் போட்டு கட்சி தேர்தலை நடத்துவோம்னாரு.
நீங்க நல்லவ, திராணியானவ, உண்மையானவ, விசுவாசமா இந்த கட்சிக்கு இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீ கட்சி தேர்தலே சந்திச்சிருக்கலாமே. 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், தலைமை கழக பதவியில இருக்கணும். எப்படி உன் விஷயத்துக்கு தந்தாலும் இன்னும் 4 ஆண்டு காலம் முதல்வராக இருக்கணும்னு சொல்லியிருந்தா அவரை தள்ளி வேற எவனுமே வர முடியாது. அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தானே எடப்பாடி பழனிசாமியால மக்களை சந்திக்க முடியாது, தொண்டர்களை சந்திக்க முடியாது. ஆனா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மக்களை சந்திக்கிறாரு, தொண்டர்களை சந்திக்கிறாரு. மீட்டு எடுப்போம் கட்சிய. இந்த கட்சி ஒரு சோதனையான காலத்துல இருக்கு. தொண்டர்களை மீட்டெடுக்கணும். கட்சி நிர்வாகிகள் மனசுல இருக்கிற ஒரு இதை நானே களத்துல நிக்கிறேங்கிறது களங்காண்றார். அதுதான் உண்மை. அதனால நீங்க அவர் இது பின்னடைவா அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. இது பின்னடைவு கிடையாது. ஒரு தலைமை படைய நடத்தி அவர் போருக்கு கிளம்பி போற ஒரு முன்னேற்றம் தானே ஒழியா. இதுதான் எங்களோட வரலாறு. தமிழரோட வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் வரலாறு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா சூறாவளி பிரச்சாரம் செய்யறாரு. தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிகள்லையும் இறங்கி பேசுறாரு. அவர் ஒரு மாநிலத்திற்கான தலைவராக பார்க்கப்படும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தொகுதிக்கான தலைவராக சுருங்கிட்டாரோ? அப்படி ஏன் பாக்குறீங்க? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும். 40 தொகுதியில நீங்க போய் கழிச்சோட தான் காதுல மாட்டி ஹெட்போன்லாம் மாட்டிட்டு ஊர் ஊரா அலைஞ்சீங்க. எத்தனை தொகுதி எடுத்தீங்க? தேனி மட்டும் தானே ஜெயிச்சது. தான் சொந்த தொகுதியில எடப்பாடி தொகுதியில 9000 ஓட்டு பின்தங்கிய நிலைமையில இருந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. சரி, எடப்பாடி பழனிசாமி விடுங்க. அன்னைக்கு மத்திய அமைச்சர் அந்த அமைச்சரவையில இருந்த 32 பேரும் அவர் சொந்த அண்ணனை தள்ளி பாக்கி போடி தொகுதியில அண்ணன் மட்டும் தான் 21,000 ஓட்டு வாங்கினாரு. பாக்கி எந்த அமைச்சராவது வாங்கினாங்களா? மக்கள் விரும்புற தலைவர் சார். மக்கள் ஒருத்தரை விரும்பணும் சார். அதுதான் முக்கியம். மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விரும்பினாங்க. கருணாநிதி செய்த துரோகத்துக்கு 11 ஆண்டுகள் கருணாநிதியை ஆட்சி புரியவே உடல மக்கள். திரும்பி புரட்சி தலைவி அம்மா அவர்கள கருணாநிதி போட்டி போடும் போதெல்லாம் நீங்க பாருங்க. 96ல ரஜினி வாய்ஸ்ல வெளியே வந்தாரு. திரும்பி 2006ல மைனாரிட்டி அரசு ஆட்சி அமைக்க முடிஞ்சது. காங்கிரஸ் தொங்கி பிடிச்சிட்டு தான் இருந்தது. அது நீங்க பாருங்க. அப்புறம் 2011ல இருந்து புரட்சி தலைவி அம்மா காலங்கள் முடிகிற வரைக்கும் கருணாநிதியால் ஆட்சிக்கு வர முடியல சார். அதுக்கு பிறகு பிளவுபட்ட அதிமுக தான் இன்னைக்கு திமுகவே வந்திருக்காரு. பிளவுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு திமுக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தாரு. உள்ளாட்சியில வர முடிஞ்சது. நீங்க அதிமுக ஒருங்கிணைஞ்சு இருந்தால் திமுக வர முடியாது சார். தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்த முடியாது சார். எத்தனை கூட்டணி கட்சியை வச்சிட்டு இருக்காரு. ஒரு கூட்டணி கலத்தி விட சொல்லுங்க. டெபாசிட் இல்லாம போயிருவாரு. ஆர்கே நகர்ல நம்ம பாக்கலையா? நம்ம ஆர்கே நகர்ல பாக்கலையா? டெபாசிட் இழந்த கட்சி தானே திமுக. ஏன் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஒற்றுமை இல்லாதனால இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சி பலத்தை காட்டிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சொல்லுவாங்களா? அதிமுக அசைச்சு பார்க்க முடியுமா? அந்த ஒற்றுமை வேணும் தான் சார் நாங்க குரல் கொடுக்குறோம். உன்னை யார் முதலமைச்சரா ஆக்குனாங்களோ அவங்களே நீ எடுத்து துரத்தி போடுற. உனக்கு முதலமைச்சருக்கு பரிந்துரை பண்ணவரையும் தூக்கி வெளியில போடுற. உன்னை 4 ஆண்டு காலம் கை பிடிச்சு கூட்டிட்டு வந்த முதலமைச்சரை காப்பாத்தி 4 ஆண்டு காலம் நீ இருந்துக்கோன்னு சொல்லி உன்னை அரவணைச்சா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் நீ துரோகம் பண்ற. 4 ஆண்டு காலம் உனக்கு இப்போ சலுகை பண்ணி நீ மாநில அரசு பண்றதுக்கு மத்திய அரசு துணையா இருந்த பிரதமர் மோடி அவர்களுக்கும் நீ துரோகம் பண்ணிட்டு போற. அமித்ஷா அவர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு போற. அப்புறம் எப்படி நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை? இப்போ திமுகவின் பி டீம் எடப்பாடி பழனிசாமி. அது நல்லாவே தெரியுது. எல்லா 40 தொகுதியிலையும் வெந்தது வேகாத வேட்பாளர்களை போட்டு வச்சிருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. எந்த தொகுதியிலையும் டெபாசிட் கூட வாங்கணும்னா திமுக வரட்டும், பிஜேபிக்கு அகேன்ஸ்டா வேலை செய்யணும். ஆனா திமுகவுக்கு பி டீமா செயல்படுறது எடப்பாடி பழனிசாமி. அதை உடைக்கதான் இன்னைக்கு ராமநாதபுரத்துல தன்னுடைய ஒரே ஆளா நிக்காமல. இப்போ அண்ணன் 40 தொகுதியில 40 வேட்பாளர் நிப்பாட்டினா சுயேட்சை சின்னமா விட வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. இந்த 40 ஜெயிச்சு வந்தா நீங்க விலை கொடுத்து வாங்க தயாரா இருப்பீங்க. நீங்க வியாபாரி. மீண்டும் நாங்க ஒரு சோதனை காலத்துக்கு போக கூடாதுங்கிறதுனால அவரே இந்த களத்துல இறங்குறாரு. இதுல என்ன தவறு சார்? கட்சி தானே சார் மீட்கணும். இந்த நாளைக்கு அவர் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகி வரும்போது இப்பவுமே சார் இன்னைக்கே நீங்க எத்தனையோ 2ஆம் கட்ட நிர்வாகிகள் அண்ணனோட பேச ஆரம்பிச்சாச்சு. இனி இந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க, எடப்பாடியோட கூடாரம் காலி.
புரட்சி மக்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கை ஓங்க போகுது. மக்களும் தொண்டர்களும் ஆதரிக்க ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். சார் என்னதான் பண்ணாலும் இந்த பலாப்பழ சின்னத்துல நின்று வெற்றி பெற்றா மட்டும் என்ன ஆயிடும்னு நினைக்கிறீங்க? கட்சியை மீட்ட முடியுமா? ஆமாங்க சார், நீங்க நல்லா புரிஞ்சுங்க. பலாப்பழம்னு சாதாரணமா சொல்லாதீங்க சார். சார், ஒரு தேசிய என்டிஏ கூட்டணி கட்சியில இந்தியாவிலேயே ஒரே ஒரு சுயேட்சை கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா ராமநாதபுரத்துக்கு சார். இந்த வரலாற்று சரித்திரம் சார். நீங்க சும்மா பலாப்பழம்னு சொல்லிட்டு போயிருங்க. முக்கனியில ஒரு கனி சார், முக்கனியில ஒரு கனி பலாப்பழ கனி. மேல முள்ளாதான் இருக்கும், உள்ள பிரிச்சு பார்த்தாதான் அதனுடைய சுவை தெரியும். அது சீசன் டைம். பலாப்பழம் சாப்பிடாத யாரும் இருக்க மாட்டாங்க, பலாப்பழத்தை வெறுக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அதனால பலாப்பழம்னு சாதாரணமாவோ சுயேட்சை வேட்பாளர்னு சாதாரணமா இடப்படாது. ஒரு தேசிய கட்சி, ஆளும் மத்திய அரசு கட்சி ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்காக என்டிஏ கூட்டணியில ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கி இருக்காங்கன்னா இந்திய வரலாற்றுல இது வந்து ஒரு சரித்திர சாதனை சார். வேற யாராவது பண்ணிருக்காங்களா கேளுங்க. வேற யாருக்காவது அந்த மாதிரி ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு சுயேட்சை வேட்பாளரை தேவைப்பட்டா நம்ம எடுத்துக்கிறது தான் நமக்கு இருப்பாங்களே ஒழிய, சுயேட்சை வேட்பாளருக்காக ஆதரவு கொடுத்து களமிறங்கிறது என்டிஏ கூட்டணி சார், பாரத பிரதமர் மோடி. அப்ப அவருக்கு தெரியுது இந்த அதிமுக கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும்னு தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. 4 ஆண்டு கால முதல்வரா இருந்தவர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தவர், இதை வச்சு கோடான கோடி கொள்ளையடிச்ச கும்மலுக்கு தெரியல. உங்களுக்கு உணர்வு இல்ல. புரட்சி தலைவி அம்மாவோட நட்பு ரீதியா பழகின காலத்துல இருந்து அண்ணன் பாரத பிரதமரோட பேட்டியை நீங்க பாருங்க, அவருக்கு தெரியுது இல்ல. இத்தனை ஆண்டு காலம் புரட்சி தலைவரோட பயணித்தவங்க, புரட்சி தலைவி அம்மா கூட பயணித்தவங்க, மந்திரியா இருந்தவங்க, எம்பியா இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, உங்களுக்கு ஒரு சொல்லு கூட விசுவாசம் இல்லையே. இந்த கட்சி 2ஆ போகுது, 3ஆ போகுது, 4ஆ போகுதுங்கிற விசுவாசம் இல்லையே. அதனால இந்த களம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கான களம். இது வந்து நீங்க பலாப்பழம்னு சும்மா பலாவோடைய சுவையை நீங்க வந்து ஜூன் 4ஆம் தேதி தான் உணர்வீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட ரெட்டை இலை சின்னத்தை தான் எடுத்தாங்க. அந்த இலையை எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தீய சக்தி கருணாநிதி நாங்க சாப்பிட்டு போட்ட எச்சி இலைன்னாங்க. நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு பாக்குறதுக்கு தாங்க நாங்க அந்த இலையே எடுத்திருக்கோம், இலையே கணக்கு போட்டு சாப்பிட்ட எச்சி இலையதான் நான் கணக்கு பாக்குறேன்னாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி இந்த பலாப்பழத்தோட வரலாறு பேசும். நாளைய இளைஞர்களுக்கு இது ஒரு வழிகாட்டி. நாளைய அதாவது அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சம்மட்டி அடி. அதுதான் ராமநாதபுரத்தோட வரலாறு. எத்தனையோ வரலாறு இருக்கு ராமநாதபுரத்துக்கு, ராமேஸ்வரத்துக்குல எவ்வளவோ வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றுல இடம் பிடிக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பலாப்பழம் சின்னமும் கண்டிப்பாக இடமும். எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதிகளில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி ரெட்டலை ஜெயிச்சிரும்னு நினைக்கிறீங்களா சார்? நான் தான் திரும்பி சொல்ல 40 தொகுதி டெபாசிட்டே பேருன்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல 40 தொகுதியில டெபாசிட் கிடைக்குமான்னு பாருங்க அவங்களுக்கு. அதே கிடைக்காது சார். 40 தொகுதியில உள்ள வேட்பாளருங்க சார். சார் எங்க சார் போனாரு? ஜெயக்குமார் பையன் அவனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன் ராஜ்யசத்தியனுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே? எம்பி சீட்டு கேட்டு வந்தாங்களே எத்தனை பேர்? ராஜ்யசபா எம்பி சீட்டு வேணும், எனக்கு வேணும், கோகலேந்திரா எனக்கு வேணும், வைகை செல்வன் எனக்கு வேணும், அண்ணன் வீட்டுல காத்து கிடந்தாங்க அந்த முதுகுளத்தூர் முனியசாமி, அதுக்கு எத்தனை பேரை கேட்டுட்டு இருந்தாங்களே எங்களுக்கு எல்லாம் எம்பி சீட்டு தாங்க, எம்பி சீட்டு தாங்க, எம்பி சீட்டு தாங்கன்னு கேட்டு வந்தாங்களே ராஜ்யசபா எம்பி சீட்டை. அத்தனை பேர் இந்த எம்பியில நிக்க வேண்டியதானுங்க. எங்க போனீங்க? முனுசாமியோட பையன் எங்க போனாப்ல? வேலுமணி, தங்கமணி இவங்களோட வாரிசுகள் எல்லாம் எங்க போச்சு சொல்லுங்க. ஏன் நிக்க முடியல? எடப்பாடியோட ஆளுமை, எடப்பாடி தோல்வியை சந்திக்கிறவரு, அவர் வண்டி ஓட்ட தெரியாது, அவரை நம்பி போனா நம்ம பாதாளத்துல வந்துடும். உங்க கூடால இருக்க நிர்வாகிகளே தான் பிள்ளைகளை நிப்பாட்டி விடுறதுக்கு தயங்குறாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. ஜெயக்குமார் இந்த கட்சியை உடைக்கணும், பிரிக்கணும், தனக்கு எம்பி பதவி தரலையேங்கிறதுனால ஜெயக்குமார் இந்த களத்துல நிப்பாட்டி விட்டுருக்காரு. அது டெபாசிட் மட்டும் வராதுங்க. அது எங்க 4வது இடம் தான் போவாப்ல. தென் சென்னையில பொறுத்த வரைக்கும் 4வது இடம் கிடைச்சா பெரிய விஷயம். 3வது இடம் நாம் தமிழர் கட்சிங்கிறாங்க. 4வது இடம் தான் கிடைக்கிறங்கிற வாய்ப்புங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லா இடமே நாம் தமிழர் கட்சியோட அடுத்த நிலைமைக்கு தான் வந்து எடப்பாடி கையில இருக்கிற அதிமுகன்னு சொல்ற சூழ்நிலை. அதை நாங்க எடுக்கதான் இந்த இது பண்றோம். எங்கு விதைத்தாரோ, அதாவது
ராஜ்யசபா எம்பி சீட்டுனாலதான் பிரச்சனை. அதான் எங்கு விதைத்தாரோ தர்மருங்கிற எம்பிக்கு எங்கு விதைத்து ராஜ்யசபா எம்பி கொடுத்ததுனால அதிமுக ஒரு பிரச்சனை வந்ததோ அதே ராமநாதபுரம் மாவட்டத்துல தானே களம் இறங்கி மீட்டெடுப்பார். கவலைப்படாது அண்ணன் ஓபிஎஸ் அவர். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி தமிழ். அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.